வாங்க குக்கரில் புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எப்பயுமே நம்ம வந்து புளி சாதம் வந்து சாதம் வடித்து தனியாக அதுக்கப்புறம் புளி காய்ச்சி அது மாதிரி தான் நம்ம செய்வோம். இது மாதிரி இப்படி செஞ்சு பாருங்கள், இது நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கூடவே பச்சைக்கடலை பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் இது வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். அப்புறம் கூடவே கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகாய் தேவையானது போட்டு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வர்றதுக்கப்புறம் கூட வெந்தயப்பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறோம். நம்ம தேவையான அளவு புளி எடுத்து கரைச்சிக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவு நான் ஒரு லெமன் சைஸை விட கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். இது 1.5 டம்ளர் அரிசிக்கு. அது கரைச்சி தேவையான அளவு தண்ணி, நமக்கு எவ்வளோ அரிசி போட்டோமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அரிசியும் போட்டுக்கலாம். கூடவே அரிசி போட்டதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுட்டா 3 விசில் வந்துச்சுன்னா சாப்பாடு நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாப்பா தம்பிக்கு இது மாதிரி தான் அடிக்கடி நான் செஞ்சு கொடுக்குறேன். அவங்களுக்கு இது தான் ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த மாதிரி புளி சாதம் செய்கிறத விட இப்போ அடிக்கடி இது மாதிரி தான் நான் திடீர்னு செஞ்சு கொடுக்குறது. ஒரு நேரம் தானே சூடாக சாப்பிடும்போது நல்லாவே இருக்குது டேஸ்ட்டு. அது மாதிரி வெந்தய சாதமும் அப்படி தான் நான் அடிக்கடி செய்வோம். வெந்தய சாதம் புளி சாதம்லாம் இப்போ இது மாதிரி தான் வச்சு கொடுக்குறது. இந்த மாதிரி வச்சாலுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சூடாக சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு கம்மியாக தான் வச்சுருக்கேன். அவங்களுக்கு நைட்டுக்கு மட்டும் பாப்பா அவங்களுக்கு கேட்டாங்கன்ட்டு தம்பி இது மாதிரி செய்யுமாண்ணா. அதனால் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வெந்தய சாதம், இந்த புளி சாதமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கூடவே இதுக்கு என்ன தேவை, நமக்கு பிடிச்ச மாதிரி அப்பளமோ இல்லை இது கூட முட்டை தொக்கு கிரேவி மாதிரி வச்சாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எதுவுமே செய்யலை, இந்த புளி சாதம் மட்டும் வச்சு கொடுத்தேன். அவங்களும் நல்லாயிருக்குன்னு சாப்பிட்டாங்க. ஓகே, பாய்.